இறைவன் துணை இருந்தால் யாரையும் எதிர்க்கலாம், யமனை கூட எதிர்க்கலாம். இறைவனின் கைப்பற்றி நீங்கள் நடக்கும் பொழுது யார் வந்தாலும் எதிர்க்கலாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது இந்த உலகத்தில் நடந்தே தீருங்க. என்ன நிர்ணயிக்கப்பட்டதோ அது நமக்கு வந்தே தீரும். அதனால் நம்மளுடைய பயணம் என்பது அமைதியாக இருக்கட்டும். நம்மளுடைய பயணம் அமைதியாக இருக்கட்டும். நஞ்சு கூட நன்மை பயக்கும் இறைத்துணை நமக்கு இருந்தால். ஏதோ ஒன்றை நீங்கள் இழந்து விட்டால் அதற்கெல்லாம் கவலைப்படாதீர்கள். ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலம் ஏதோ ஒன்றை பெறப்போகிறோம். ஏதோ ஒன்றை பெறப்போகிறோம் என்று சமாதானம் ஆகணும். அப்படி சமாதானம் ஆகிட்டோம்னா மனசில் இழப்பு அப்படிங்கிறது இலகுவாகி நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிக்கும். கட்டாயமாக நம்பிக்கை துளிர்விடும். நினச்சது நடக்கும், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். நினச்சது நடக்கலைன்னா நம்பிக்கை இன்னமும் வளர்த்துக்குங்க. எதிர்பாராதது நடந்துருச்சுன்னா சில பேருக்கு தெய்வம் பெருசாக தெரியும். எதிர்பார்த்தது நடக்கலைன்னா சில பேருக்கு தெய்வம் பெருசாக தெரியாது. இது நடக்கலைன்னா தெய்வத்தை திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் வாழ்க்கையை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிங்க. விதியை வெல்லக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். மதியை நல்லா ஷார்ப் பண்ணிட்டீங்கன்னா விதியை வெல்லக்கூடிய பலன் உங்களுக்கு கட்டாயமாக உண்டு. இப்போது ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, ஷடாஷரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று என்னை காப்பாயாக. ஓ மைம் க்ரீம் வேல் காக்க 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 ஸ்வாஹா. இப்படியெல்லாம் ஓம் சரவணபவ இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்வோம், நிறைய மந்திரங்களை சொல்லி இறைவனை கூப்பிடுவதெல்லாம் எதற்காகன்னா அந்த சவுண்ட்ஸுக்கு எஃபெக்ட் உண்டு. அந்த மந்திர வார்த்தைகளுக்கு எஃபெக்ட்ஸ் உண்டு. இப்போ காலிங் பில் அடித்தாங்கன்னா அதுக்கு ஒரு எஃபெக்ட் உண்டு இல்லை, அது மாதிரி மந்திரங்களுக்கு எஃபெக்ட் உண்டு. இதுபோல் மந்திரங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இறை நாமங்கள் தெரிஞ்சால் ஒரு ஓதுவார்கள்ட்ட கேட்டு ஒரு அரபி மொழியில் இருக்கக்கூடிய அந்த குரான் வேதத்தில் இருந்து ஏதாவது மந்திரங்கள் உங்களுக்கு முடிஞ்சால், பைபிள் வாசகங்களோ பகவத்கீதை வாசகங்களோ உங்களுக்கு பிடிச்ச குலதெய்வத்தினுடைய வாசகங்களோ இதெல்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்குள்ளே நீங்கள் அசைப்போட்டே இருக்க என்ன ஆகும்னா இறைவனினுடைய எல்லையற்ற கருணை உங்களுக்கு கிடைக்கும். அப்போது உங்களுடைய உள்ளம் நெகிழ்ந்து போகும். அந்த உள்ளம் நெகிழ்ந்து போகும்போது உங்களை அறியாமலே உங்களுக்கு கண்ணீர் வரும். இறைவனை உணரும்போது அந்த இறைநிலையை உணர்ந்து உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு ஒரு இறைவனினுடைய அருளையும் நீங்கள் பெற முடியும். நல்லா இருங்க. தென்றல் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் பாருங்கள், நிறைய கருத்துக்கள் கிடைக்கும். நல்லா இருங்க.